ஸோ அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் இதில். அதே மாதிரி என்னை வந்து நீ கவுண்டரு, அண்ணா வந்து கிறிஸ்டினு, நீ எப்படி அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணலாம்? நான் கம்யூனிட்டியை உடைக்கணும்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் கம்யூனிட்டியை உடைக்கணும்னு நானும் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப நான் ஏன் அந்த கட்சிக்கு போகக்கூடாது? இதனால நீங்கள் வந்து என்னை ஒதுக்கி வைப்பீங்கன்னா ஒதுக்கி வச்சுக்கோங்க. எனக்கு பிரச்சனை இல்லை. கம்யூனிட்டி எதுக்கு ஃபஸ்ட்டு? கம்யூனிட்டி தேவையில்லை. எல்லாத்தையுமே மாற்றணும். எல்லாமே மாற்றணுன்னா புதிய கொள்கைகளோடு வர்ற ஒரு கட்சியை நம்ம ஆதரிக்கணும். அதை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் நிறைய பேர் இதை பேசுகிறோம். நிறைய இன்டர்வியூஸ் போகுது. நிறைய இளைஞர்கள் தான் நிறைய பேர் சப்போர்ட் உண்மையாலுமே உள்ள. டீனேஜர்ஸ் ஃபுல்லாக உள்ள நிறைய பேர் இருக்கும். வைஷ்ணவி அவங்க கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டிவிகே வைஷ்ணவி நிறைய பேர் உள்ளே கொடுத்துட்ருக்கோம். பட் அவங்க வெளியே இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. பட் அது என்ன கான்செப்ட் எல்லாம் எனக்கெல்லாம் எங்கள் ஊரில் ஃபுல் சப்போர்ட்டு. அதையும் நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்ல ரீச் இருந்துட்டு தான் இருக்குது. பட் எங்கள் மாவட்ட தலைவரோ யாரோ இன்றைக்கு வரைக்கும் அதை யாரும் தப்பாவோ எதுவுமே கருத்து வைக்கலை. பட் அங்கே அந்த பக்கம் என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. இன்னொன்று வந்து நம்மளும் எஃபெக்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம போகணும், எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அட்டன் பண்ணணும். அவங்க ஏதாவது செப்பரேட்டாக பண்ணுறாங்கன்னா நம்ம உள்ளே இருக்கணும். அங்கே அதெல்லாம் நம்ம பண்ணாமல் வந்து ஒரு சில விஷயம் கிடைக்கணும்னு நினைக்க முடியாது. இன்னொன்று அவங்க இப்போ கட்சியை விட்டே விலகிறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் இருந்தால் தான் கட்சியில் இருப்பேன்னு சொல்கிறதையுமே ஏற்றுக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு இப்போ போஸ்டிங் இல்லைன்னா கட்சியில் இருக்க மாட்டாங்களா? அந்த கேள்வி எனக்கே வந்துச்சு. நல்லா தானே போயிட்டு இருந்தீங்க, போஸ்டிங் இல்லைன்னா என்ன? அண்ணாக்காக தானே, எங்கேருந்து பண்ணா என்ன? இன்றைக்கி எனக்கு செயற்குழு உறுப்பினர் கொடுக்காம இருந்திருந்தாலும் நான் அண்ணாக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் நின்றுட்டு இருந்திருப்பேன். போஸ்டிங்காக தான் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுக்கணும். யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேருக்கு போஸ்டிங் கொடுக்கறது? கொடுக்க முடியாது. லிமிட்டட் போஸ்டிங் தான். மற்றவங்க எல்லாருமே நம்ம சப்போர்ட்டிங் பார்ட்னர்ஸ். ஸோ அதை அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னு தான் நான் நினைப்பேன். பட் ஆனால் நல்ல டிவிகேக்காக நல்லா பேசுகிற பொண்ணு இது. நல்லாவே எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்ச பொண்ணு. பட் வந்து கொஞ்சம் இந்த விஷயத்த யோசித்து செயல்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது எனக்கு.